ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கிடைச்சிடுச்சு. அதை ரிலீஸ் பண்ணது யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அவங்க ஜனவரி மந்த் ரிலீஸ் ஆக போகிற ஒவ்வொரு மூவி லிஸ்டையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம விடாமுயற்சி படமும் இருக்கு. விடாமுயற்சி படம் ஜனவரி 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜனவரி 10th அன்னைக்கு டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிற கேம் சேஞ்சர் படமும் ஜனவரி 10th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ ரெண்டு மிகப்பெரிய பட்ஜெட் படம், ரெண்டு மிகப்பெரிய ஹீரோஸ் படம் ஒரே நாள்ல செம்ம கிளாஷா ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அந்த அப்டேட் நியூஸ் இப்ப கிடைச்சிடுச்சு. ஜனவரி 10th இல்ல ஜனவரி 9th அப்படின்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. ஏன்னா இப்ப கொடுத்த டீசர்ல கூட பொங்கல் 2025 அப்படின்னு மட்டும் தான் கொடுத்தாங்க, ரிலீஸ் டேட் கொடுக்கல. அண்ட் இப்ப யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரிலீஸ் டேட் கிடைச்சிருக்கு, அதை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ ஜனவரி 10th நம்ம தல படம் விடாமுயற்சி வரப்போகுது. ஜனவரி 10th அன்னைக்கு வேற லெவல் செலிப்ரேஷன் இருக்க போகுது. சோ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பா பொங்கல் ஹாலிடேஸ் சேர்த்து செம்மையான கலெக்ஷன் அண்ட் வேற லெவல் வெற்றி படமா நம்ம விடாமுயற்சி படம் அமையும். அண்ட் இது அபிஷியலா ரிலீஸ் ஆனதுனால குட் பேட் அக்லி படம் சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப ஜனவரி 10th அன்னைக்கு விடாமுயற்சி புக் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்துல இருந்து வர எல்லா போட்டோஸும் பார்த்து சீக்கிரமே குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு அந்த படத்து மேல செம்ம ஹைப் ஆகுது அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட் வச்சுட்டு வராங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப விடாமுயற்சி படம் ஜனவரி 10th தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு யூஎஸ்ஏ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட். அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.